சிவமங்கலம். நெருக்கடிகள். எந்த தனி மனிதன் தன் வாழ்வின் பயணத்தில் சில நேரங்களில் இந்த நெருக்கடிகளை சந்திக்கின்றனர். வாழ்வின் ஒரு தடுக்க முடியாத அங்கமாய் இருக்கிறது பாருங்கள். இந்த நெருக்கடி நெருங்கி வருவதனால் அது நெருக்கடி என சொல்லப்படுகிறது. நான் நிஜம் என்ன சொல்லுது அப்படின்னா, நெருக்கடி அப்படின்றது ஒரு களம், தேர்வு களம். ஆமா, அது 100% தேர்வு களமா தான் இருக்கு. இந்த தேர்வு களத்துக்கு நம்ம தயாராகிறது தான் நம் கடமையை தவிர அதை கண்டு அஞ்சுவதில்லை. அதே போலதான் இந்த நெருக்கடிக்கு அந்த களத்துல என்ன யுக்தி தேவையோ, வியூகம் தேவையோ, செயல் தேவைன்னா செயல், அமைதி தேவைன்னா அமைதி, உள்வாங்கிறது தேவைன்னா உள்வாங்கிறது. இப்படி நெருக்கடிகள் பல்வேறு கோணங்கள்ல நம்ம பாதிக்குது. ஆனா அதை 100% உற்று நோக்கிட்டா அங்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றதுதான் சத்தியமான உண்மை. ஏன்னா இந்த மனப்பிரதானியா இந்த மனிதன் இருக்கிறதுனால பதட்டப்பட்டு விடுகிறான். இந்த புலி அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளி அடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த புலியை அடிக்கவே வரல, அது காகித புலி. ஆமா, அது பயணத்துல இருக்கு. புலியை பார்த்துட்டேன்னு இவன் கிளி வந்து இறந்து போனா அது என்ன போய் சொல்றது? ஏன்னா இவன் தன்னிலையில் முழுக்க பயந்த சுபாவம் உடையவனா, ஆனா அதே சமயத்துல தன்னை வீரனா நினைச்சுக்கிட்டு இருக்க மனிதனாதான் அவன் இருக்கான். அதனால இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த வேலையிலும் நொறுங்காத மனம் படைத்தவன் தான் நெருக்கடிகளை யதார்த்தமாக கடந்து செல்கிறான், வென்று செல்கிறான். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்கள், நெருக்கடிகளை கண்டு அஞ்சாதீர்கள். ஆமா, அது அங்கு உன்னை அளக்க வந்திருக்கும் ஒரு தேர்வு களம். அந்த களத்தில் நீ தேர்வு எழுதிவிட்டு போ. அங்கு என்ன நியதியோ அதை கடைபிடித்து விட்டு வா. இந்த பதட்டப்படுறது, பயப்படுறது, என்னமோ ஏதோ நினைக்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல. எதையுமே உற்று பாருங்க, நல்லா ஆழ்ந்து பாருங்க. நீங்க உங்களுக்குள்ளார ஆழ்ந்து இருங்க. ஆனா பலருக்கு மனமே நெருக்கடியா போயிருது. இன்னைக்கு களத்துல அதுதான் சர்ச்சை. இப்ப நெருக்கடி நேரத்துல கூட நம்ம அதி தீவிரமா அந்த மனம், புத்தி, சொல், செயல், வைராக்கியம் இவைகளை கொண்டு களமாடுனா அது இருந்த இடம் தெரியாம போயிருங்கிறது தான் நிஜம். ஆனா இந்த மனப்பக்குவம் இல்லாமல் இந்த மனதை சமநிலைப்படுத்தாதவன், இயல்பா மனச்சமநிலை இழந்தவன் தன்னை தானே நெருக்கடியை கொடுத்து கொள்கிறான், தனக்கு தானே அந்த நெருக்கடிகளை கொடுத்து கொள்கிறான். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே, இன்று சகத்துல பெரும் பிரச்சனை அவரவருக்கு ஏற்படுத்தின நெருக்கடி தான்ங்கிறத மறந்துடாதீங்க. இன்று பெரும்பகுதியானவங்க அவ்விதத்தில் தான் இருக்கிறார்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்த களத்தினுடைய சுபாவத்தை அறியல, நான் யாருங்கிறதுக்கும் பதில் தெரியாது. இங்க என்ன பணி நிமித்தமா இந்த மண்ணில் என்னை இறக்கி விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லாத ஊருக்கான கோடி கோடி பாதைகள், அங்கு குறிக்கோள்கள், இலக்குகள், லட்சியங்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டு நம் வாழ்வினுடைய இந்த நாதத்தை திசை திருப்பி விடுகின்றனர். தான் உண்மை. நீ இங்கு இருக்க வந்திருக்கிறாய், உன்னுள் இருக்க வந்திருக்கிறாய். நீ ஒரு ஆனந்த சிற்பம், பேரின்ப சிற்பம், அன்பு கடல் உடையவன் நீ. இந்த 3 மூலப்பொருள்களால் ஆனவன் நீ. அன்பும் இன்பமும் ஆனந்தமும் உன்னுடைய முற்றுடைமை. மழலைகளிடத்தில் அந்த உண்மையை தெரிந்து கொள்வீர்கள் பாருங்கள்.
ஆனா இந்த களம், வாழ்வியல் போக்கு, இந்த சூழலியல் செலுத்துதல்கள், இதன் பெயரால நம்ம அங்கங்க கிடக்கிறோம். நம்மளோட குறிக்கோள்கள் அன்றாடம் ஒன்று தீர்மானிக்கப்படுகிறது. நம்மளுடைய லட்சியங்கள் அன்றாடம் ஒன்று தீர்மானிக்கப்படுகிறது. இதெல்லாம் இல்லை, வாழ்றதுதான் தீர்மானம். ஆழ்ந்தாதான் வாழ்தலின் பலனை புரிஞ்சுக்க முடியும். ஆழ்ந்து போறதுங்கிறதனுடைய தன்மையே இந்த சக விரயங்களில் இருந்து பிற புற விசையாதிகளில் நீ விரயமாகி கொண்டிருப்பதிலிருந்து உள்வாங்கி உனக்குள்ளார ஆழ்ந்து இருக்கிறது. ஆழ்ந்த வண்ணமே வாழ்ந்து இருக்கிறது. ஆம் செல்வங்களே, இந்த மனம்ன்ற ஒரு அற்புதமான வஸ்து எதையுமே இல்லாம உன்னை பேரின்ப கடல்ல ஆழ்த்த வல்லது. அதே சமயம் அதனுடைய எதிர்பக்கம் எல்லாமே இருந்தாலும் உன்னை கருங்கடல்ல தூக்கி எறிய வல்லது. அப்ப நம்ம இந்த மனம்ன்ற ஒன்றை மட்டும்தான் 100% செலுத்த கற்றவர்களா இருக்கணும். இந்த மனங்கிறது நேரடி பிடி பொருளா இல்ல, அது சித்தத்தினால் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எண்ணத்தினால் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. கொதிநீரிலிருந்து விடுபடும் நீராவி போல அங்க மூலத்திலிருந்து இந்த எண்ணத்தின் பெயரால் அங்கு வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இந்த சித்தத்தை பிடிக்கும் பொழுது மனதினுடைய நாதத்தை நாம் கட்டுப்படுத்தலாம், செலுத்தும் திறன் உடையவர்களா இருப்போம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த மனதினுடைய சுபாவமும் அவனுக்கு தெரியாது, உடல் உயிரின் சுபாவமும் தெரியாது. ஏதோ வாழ்கிறான் பாட்டுக்கு. மயக்கத்துல ஒரு வாழ்வு, கனவுல ஒரு வாழ்வு, குழப்பத்துல ஒரு வாழ்வு, சஞ்சலத்துல ஒரு வாழ்வு, சபலத்துல ஒரு வாழ்வு, இவ்விதமே வாழ்ந்து முகவரியற்று போய் விடுகிறான் பாருங்கள். அவன் வாழ்ந்ததின் பலனே அவனுக்கு புரியல. மரணத்தின் தருவாயில் யாரும் கதறி துடிக்கின்றனர். கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்கி வீழ்ந்து ஒளிந்து ஆர்ப்பரித்து விதிர் விதிர்த்து வியத்து மாண்டு போகின்றனர். இப்ப இதுவரைக்கும் ஒரு வாழ்ந்த வாழ்வினுடைய பலன் என்னன்னே தெரியாம அதெல்லாம் கடந்து அவைகளெல்லாம் மறந்து விடுகிறான். என்ன காரணம்னா, அந்த களத்துல அவன் இருக்கல. இந்த களத்துல நான் இருந்திருக்கணும், இருந்திருக்கணும். இது ஒரு முதிர்தல். என்னைக்கு இது ஒரு பிண்டத்துல போட்டு இதை உருட்டி விட்டுட்டாங்களோ அப்பவே இதுக்கு முதல் நடு கடை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றத உணர்றது. இது ஒரு சேத சாதனங்கிறது உணர்றது. இதற்கு ஒரு தேய்மானம் உண்டுன்றது உணர்றது. ஒரு நாள் இது உதறப்படுறதுன்றது உணர்றது. இன்று வாய்த்திருக்கிறது, கொண்டாடி வை. அவ்வளவுதான். என்றும் வாய்க்குமா அது நமக்கு தெரியாது. நான் விரும்பி இதை நான் பெற்றுக்க முடியுமா அதுவும் முடியாது. அப்ப யாரோ ஒருவன் விதைத்தான், என்றோ ஒரு நாள் அறுவடை செய்யப்படும். ஆனா பயணிக்கிறவருக்கு எந்த விருப்பமும் இல்லை. வந்தப்ப ஏத்துக்கிட்டாரு, போகும்போது பதறாரு. வாழும் காலத்துல அதை பற்றி இதை பற்றி ஆசையின் பெயரால, இச்சையின் பெயரால, இந்த கொச்சையின் பெயரால, லஜ்ஜையின் பெயரால இவர் தனக்குள்ளார ஆழ்ந்து இதுவே வாழ்வுன்னு நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் என் செல்வங்களில், இந்த களத்துல நெருக்கடிங்கிறது உனக்கு நீ ஏற்படுத்தினது தானே தவிர இந்த களம் உனக்கு எந்த நெருக்கடியும் தருவதே இல்லை. இவ்வளவுதான் நிஜம். கடமை என்னைக்கும் கணக்க கூடாது, உழைப்பு என்னைக்கும் கணக்க கூடாது, உண்மையா இருக்கிறது என்னைக்கும் கணக்க கூடாது. இதுல நம்ம உறுதி செய்துட்டு அதன் பெயரால பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் நிலை நின்று இருக்கிறோம். அதனால நெருக்கடிகளை கண்டு கலங்காதீர்கள் செல்வங்களே. அதெல்லாம் இந்த மண்ணினுடைய விளைச்சலா இருக்கிறது. அதை ஒத்து பாருங்க, அவ்வளவுதான். பதட்டப்படாது, பயம் தேவையில்லை, அவ்வளவுதான். வாழ்ற நீ. உடல் இருக்கு, உயிர் இருக்கு, உள்ள இருக்கு, உறவுகள் இருக்கு, உலகம் இருக்கு, உலகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப வேற என்ன அது? அப்போ மனம் ஏற்படுத்தி கொண்டதுதான் சொல்றேன். எதுவுமே ஆகவில்லை, அதை உற்று பாருங்கள். ஒன்றுமே இல்லை. சில விலைகளை கொடுக்க வேண்டி வரும், கொடுத்துதான் ஆகும். வாழ்ற வரைக்கும் நம்ம விலை கொடுத்துதான் ஆகும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. நெருக்கடி காலங்கள்ல நம்ம கூடுதலா கொடுக்குற மாதிரி இருக்கணும். நெருக்கடிகளை கண்டு ஓடாதீர்கள், அதை நெருங்கி செல்லுங்கள். எவ்வளவுதான்.
அதனாலதான் வான் பொய்த்தாலும் தான் பொய்க்க வள்ளுவம் சொன்னது. இடுக்கண் வருங்கால் நகுக, முதல்ல சிரிச்சு உடடாத, பாத்துக்கலாம். சும்மா அதை பாட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காத, இன்முகத்தோடு எதிர்நோக்குங்க. அடுத்து வர்றத அப்புறம் பாத்துக்கலாம். இந்த துன்பத்திற்கு துன்பம் தரவன் ஒருத்தர் இருக்கான். ஆமா, துன்பத்தை கண்டு துன்பப்படாதவன் மாறாக இன்பம் கொள்பவன். ஆமா, ஏன்னா இதுதானே கலை யதார்த்தம். இங்க இங்க தாங்கி வந்திருக்கிறது காயம். இது ஒரு அளவோட இந்த தேகம் காயம் தாங்கும். நம்மளுடைய அகம் அகாயம், ஆகாயம் அளவு தாங்க வல்லது. இது தவிர்க்கவே முடியாது. எவனோ ஒன்று அடைந்துட்டானா இவன் சோகப்பட்டுருவான், இவ்வளவுதான். எவனோ எதையோ இழந்துட்டானா இவன் சந்தோஷப்படுவான். இவன் சுபாவமும் இவனுக்கு தெரியாது. நம்ம ஒரு குறைந்தபட்ச தண்ணீரை கண் நிலைத்து இருக்கணும். நம்ம ஒரு பூத தயை ஜீவ தயவோட வாழணும். இங்க இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய சகோதரங்கள். அவர்கள் நம்மை விரும்பினாலும் விரும்பாது போனாலும் எந்த நிர்பந்தத்திற்காகவும் நம்ம அவர்களை வெறுக்கக்கூடாது. இந்த களத்துல செயல் முரண்கள் இருக்கும், சம்பவ முரண்கள் இருக்கும். இதெல்லாம் இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மனித பிழை, தானா நடக்கிறது. இதுக்கு பின்னாடி ஒரு பேர் இயக்கம் இருக்குன்னு நம்பப்படுகிறது. இருக்குது இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனா இது நிஜம். அதெல்லாம் இருக்கிறதுனால தானே ஒரு மனிதனால திட்டமிட்டபடி அடைய முடியல. எவ்வளவு விகாரங்கள் நம் தேசத்தை சூழ்ந்தது, என்ன செய்ய முடிந்தது? இந்த மனது எவ்வளவு விகாரங்கள் சூழ்கிறது, என்ன பண்ண முடியுது? ஒருத்தர் திட்டமிட்டே செய்யறான், பேரறிவுடையவனா இருக்கான், பெரும் திட்டத்தோடு வர்றான், பெரிய படைபலத்தோட இருக்கான், ஆள் அரவம் எல்லாத்தோடையும் தான் இருக்கான். ஆனா அவன் எண்ணியது கிட்டுவதில்லை பாருங்கள். இந்த களத்திற்கு பேர் கர்வ பங்க பீடம். இந்த உலகத்திற்கு கர்வ பங்க பீடம்னு ஒரு பேர் இருக்கு. கர்வம் கொண்டவன் எவனுடைய கர்வத்தையும் பங்கம் செய்யும் ஒன்று இருக்கிறது, அவ்வளவுதான். அப்ப கர்வம் தவிர, அகங்காரம் தவிர, ஆணவம் தவிர, உனக்குள்ளார நீ தோன்றினப்ப இருந்த அந்த மழலை சுபாவம் இருக்குல்ல, அந்த மழலை சுபாவத்திலிருந்து விடுபடாது. சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்கள். இல்ல அப்படின்னா நமக்கு கஷ்டம்தான் சொல்றேன். என் குருநாதன் தான் சொல்லுவான், குமரா இது விளையாடர், திருவிளையாடர் புராண கூட மேடை, இங்கு திருவிளையாடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற மேடை. இப்ப எங்கு திருவிளையாடுகிறதுன்னு கேட்டேன். தெருதனில் திரிகிறது எல்லாமே திருதான், ஆனா அது திருதான் என்பதை மறந்து திரிகிறது குமரா. ஏதோ தேகம் தாங்கி இருக்கிறதுனால இந்த உள்ளம் இந்திரியாதிகள் இதுன்னு கருதி வாழ்ந்துகிட்டு இருக்கு குமரா. இந்த தேகம் கடந்துட்டா, இந்த உணர்வுகளை கடந்துட்டா, இந்த நான் எனும் தன் முனைப்பை கடந்துட்டா, அவன் என்னும் பேருண்மையை உணர்ந்து தனக்குள்ள அந்த திருத்துவத்தை அடைகிறான். அவ்விதத்துல வாழ்றதே வாழ்றன்னு நினைக்கிறான் என் செல்வங்களே. நமக்கு இன்னைக்கு நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கோங்கிறது தயவு செய்து மறந்துடாது. உண்மையான பிரச்சனைன்னா என்னன்னா, மருத்துவமனைகள்ல போய் இந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நம் சகோதரங்களை போய் கேட்டு பாருங்க. இந்த கணத்தில் ஆயிரம் விகாரங்கள் நடந்துருச்சு. விழி மூடி விழி திறக்கிறதுக்குள்ளார அன்னாகாரம் இல்லாம உடல் சிதைந்த நிலையில நம்மளுடைய அடிப்படை வளங்கள்கள் வழங்காததுனால வீழ்ந்து கொண்டிருக்கும் நம் சகோதரங்கள் இருக்கு என் செல்வங்கள். ஆமா, நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றேன். சூழ்ந்திருக்கும் கருமேகம் இந்த கழுத கடந்து போயிடும், இல்லாட்டி மழையென போய் பெய்து தீர்ந்து போயிடும். இதுதான் உண்மை. சும்மா நம்ம போயிட்டு ஆழ்ந்துகிட்டு இருக்கிறது, வர்றது போறது, இது இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா, அந்த மாதிரி மனமுடக்கம் ஏற்பட்டவர்கள் தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. தன் சுத்தி இருக்கிறவங்களையும் அந்த கடுமையை பாய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விளைச்சல சக ஜீவன்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆம் செல்வங்கள், அவைகளை விட்டு விலகுங்கள். ஒன்றுமே இல்லை. நெருக்கடி வர்ற இடத்துல நீ நிதானப்படுறது அது மட்டும்தான் சொல்றேன். பயிற்சி செய்வது உன் தகுதியை ஆய்வதற்கு தானே தவிர உன்னை புறம் தள்ளுவதற்கு இல்லை. ஆனால் புறம் தள்ளின பேரெல்லாம் அந்த பரீட்சையின் தோல்வி அடைந்தவர்களாய் இருக்கிறார்கள். அந்த நெருக்கடியில் நொறுங்கி போனவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் நொறுங்காதிருங்கள். நெருக்கடிகளை தேடி செல்லுங்கள். ஒன்றும் தவறு இல்லை, பார்த்துக்கலாம். நடக்கிறது தான் நடந்து தீரும். சும்மா நம்ம எதுவும் பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன். நம்ம எல்லை இல்லாத திட்டத்திற்கு போகும்போது ஏதோ ஒரு பெரும் திட்டம் இருக்கு.
இயற்கைன்னு சொல்றாங்க, இறை திட்டம்னு சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இந்த மனிதனால திட்டமிட்டபடி முடியல, செய்ய முடியல. எத்தனை கோடி பேரு இந்த களத்தை தீர்மானிச்சிருப்பாங்க. அவர்கள்லாம் பாருங்கள், இந்த மண்ணில் சமைக்கப்பட்டு விட்டனர், மண்ணோடு மண்ணாக்கப்பட்டு விட்டனர். நீங்க கண்ட மண்ணெல்லாம் மண்ணில்லை என் செல்வங்களே. அந்த சூளுரை செய்த பேர்களினுடைய உடல்னு சொல்றேன், சத்தியம் சொல்றேன். இனிமே புன்னகையோடு எதிர்கொள்ளுங்க. ஒன்றுமே இல்லை. உண்மையிலேயே நெருக்கடி தரணும்னு அந்த பேரிரை தீர்மானிச்சிருந்தா உன் உடல் ரீதியா அல்லது வேற ரீதியா உன் உடலை கழித்தல்ங்கிற ரீதியா வேலையை பார்த்துருக்கும். இது தற்காலிகமா இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற வெறும் பரீட்சையா இருக்கிறது. பரீட்சையை கண்டு அஞ்சுனா என்ன வருது? பரீட்சையை விரும்பிப்பார், அங்கு நெருக்கடியை விரும்பிப்பார், துன்பத்தை விரும்பிப்பார். உனக்கு ஒரு பேர் உண்மை புலப்படும். சத்தியம் சொல்கிறேன், உன் பதட்டம் தான் உன்னுடைய எல்லா தோல்விக்கும் காரணம். உன்னுடைய மனச்சமநிலை இழத்தல் தான் எல்லா தோல்விக்கும் காரணம். நெஞ்சினித்திருங்கள், குளிர்ந்திருங்கள் எவ்வேளையிலும். பார்த்துக்கலாம், ஒன்றுமே இல்லை. அரிதிலும் அரிதான இந்த மானுட பிறப்பு பெற்று இந்த கணம் நீ உடல் இயக்கத்தோடு உணர்வுகளோடு நீ திறம்பட வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதான் மாபெரும் சாதனை. இதை பெறுவதற்கு தான் அங்க எல்லை இல்லாத மருத்துவமனைகள்ல இந்த ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு. அங்க அவர்களுடைய மனநிலையை போய் கேட்டு பாருங்கள் என் செல்வங்களே. நான் என்னை இறைவனுக்கு 2 கை கால்களோட இயல்பான இயக்கத்துல வாழ விட்டிருந்தானே, அன்று நான் இந்த வாழ்வு இதுதான் வாழ்வுன்னு உணராம நான் பாட்டுக்கு ஆடி வச்சுட்டு இந்த உள்ளத்தின் கண் உடலின் கண் அந்த போகம் செய்துட்டு அதை விரும்பிட்டு அதற்காக ஓடி இதற்காக ஓடி கடைசியில அந்த மாளிகை பழுதடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அன்று வாழ்ந்த வாழ்வை கொடுன்னு தான் இந்த உலகம் போராடிக்கிட்டு இருக்கு என் செல்வங்களே. இன்று உனக்கு வழங்கி இருக்கின்ற அற்புத வாழ்வை போற்றுங்கள். அவ்வளவுதான். இனிமை குலையாதிருங்கள், மனச்சமநிலை இழக்காதிருங்கள். எதுவுமே நடக்க போவதில்லை, அதை உற்று பாருங்கள். இங்கே பதில் இல்லாத கேள்விகளே இல்லை. பூட்டு இருக்குன்னா சாவி இருக்கும். ஆனா பூட்டு பெருசா இருக்கிறதுனால பிரச்சனை பெருசா இருக்குங்கிறதுனால இந்த சாவி அந்த புதர்ல கிடக்கிறது தெரியல. தேடிப்பார். என்னைக்குமே பெரிய பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது மிக மிக சாதாரணமான சாவி போலதான் இருக்கும். சும்மா நம்ம பாட்டுக்கு எதிரிக்கு இடம் கொடுக்காதீங்கன்னா, அந்த கழுதையை பெருசா நினைக்காத. ஒண்ணுமே கிடையாது. மாயை ஏற்படுத்தின மாயை, இந்த களத்தில் கூட்டி இருக்கும் சூழலியல் மாயை. அது பெருசா மண்டைக்கு எடுத்துட்டு போகாதீங்க. அது செருப்பு கிடையாது, செருப்புக்கும் கீழே கோட்டு மிதிங்கிறேன். ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இந்த களத்தை நான் கடக்க போறேன். இது ஒரு நெடும் பயணமா இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் அப்படின்னு இந்த பெருங்கடலை கண்டு அஞ்சிடாதீங்க. எல்லா களமும் சமதளமா இருக்காது. சில களங்கள் பள்ளத்தாக்குகளா இருக்கும், சில களங்கள் மலைகளா இருக்கும், சில களங்கள் நீர்நிலைகளா இருக்கும், சிலது முல்லை வனமா இருக்கும், அதுல லைச்சும் போய் நின்றாத. சிலது கழிவு நீர் குட்டையா இருக்கும், அதுக்காக அதை கடக்காம விட்டுடாத. அத்தனையும் கடந்து வா, கடந்து வா, கடந்து வா. இனிமே இந்த உலகம் உனக்கு புரியும். எப்பவுமே எதையுமே எதிர்கொள்ள தயாரா இருக்கிறது. எதையுமே எதையுமேன்னா என்ன குருநாதன் கேட்டேன். இந்த கணம் உனக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டதெனில் அந்த மரணத்தையும் வேண்டி ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய் குமரா. சலனம் இல்லாத அதை அணுக பழக வேண்டும். இதுதான் உச்சபட்ச பயிற்சி. அதை அறிஞ்சிட்டு உள்ளவா. என்று வேண்டுமானால் இந்த மரணம் சம்பவிக்கலாம். அவ்வளவுதான். இது பேருறக்கம். ஏன்னா இது இப்படியே பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னமோ தெரியல, ஏதோ புதுமையா இங்க அப்படிலாம் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கு, கண்டுகிட்டு இருக்கு, உணர்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இது ஒரு யதார்த்தமான இயற்கை நிகழ்ச்சி தானே. இதுக்குள்ள ஏன் ஆழ்ந்து போறீங்க? பற்றின் பேரால இருந்து ஏன் பதட்டப்படுறீங்க? ஆசையின் பேரால ஏன் அவதிப்படுறீங்க? இச்சையின் பேரால இம்சையப்படுவீர்கள். ஆசை அளவு உன்னிடத்தில் இருந்து இன்பம் பறிக்கப்படுகிறது. ஆசையே அற்று நிராசையில நீ நிலை நின்று பாரு. இந்த கிழமை உனக்கு ஒரு ஆனந்த மேடையா தெரியும். ஆனா இங்க எல்லாம் தூண்டுறாங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாங்க. இது இது இவ்விதம் அவ்விதம்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலலாம் நீங்க போய் மாட்டிக்காதீங்க. இருந்தாலும் விதி வலியதுங்கிற மாதிரி நீ அங்கதான் போகணும்னா நீ தாராளமா அங்க போகலாம். இது அவர்களுக்கான கல்வி இல்லை. இது ஒரு எளிய கல்வி, வலிமையான சர்ச்சையை உடைக்கும் எளிய கல்வி. நீ எளிமையாகவே இரு, உள்ளத்திற்குள் வலிமையா இரு.
எதையும் எதிர்கொள்ளும் திறனோடு இரு. எதையும் பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் எதுவும் பெருசுபடுத்துற விஷயமே கிடையாது. இதெல்லாம் உன் வாழ்வினுடைய அங்கங்கள். இதெல்லாம் தாண்டிதான் அந்த பயணம் முடிக்கப்படும். அப்ப ஒரு தோதானது சொகுசா சுகமான களங்கள் எல்லாம் நம்ம பாட்டுக்கு ஆழ்ந்து பிடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கசந்த கசாயத்தை சாப்பிட்றப்ப நம்ம பாட்டுக்கு வெறுத்துக்கிட்டு வாழ்றதுல என்ன இருக்குன்னு கேட்கிறேன். இல்லை என்று சொல்ல முடியாது. நெருக்கடிகளை கண்டு அஞ்சாதீர்கள். சும்மா சித்தத்தில் இறையை வை. காயத்தினால் சகல கர்மம் செய். எல்லாம் பனி போல விலகிவிடும். இதெல்லாம் இந்த உலகம் உருவகப்படுத்த கற்றுச்சு. அப்படியே காட்சி மாயை. பின்னாடி இந்த திரையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இசை மாயை, காட்சி மாயை, அங்க இன்னும் எதையோ வைத்து உங்களை அந்த களத்துக்கு கூட்டிட்டு போறேங்கிற பேரால உங்களெல்லாம் பலகீனப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் செல்வங்கள். ஒன்றும் இல்லை. நீ உனக்குள் ஒரு நாயகன் இருக்கிறான். அதை நீ உணர். அந்த நாயகனை போய் உணர். உன்னுடைய நாயக தன்மையை, உனக்குள்ள இருக்க தலையை, உனக்குள்ள இருக்க தலைமைத்துவத்தை, உனக்கு இந்த களம் தந்திருக்கின்ற தனி உரிமையை, தனி கடமையை போற்று. அங்கு நிலை நின்று போற்றுனா சகலத்தையும் போற்று. அவ்வளவுதான். தனியா உன்னை போற்றுங்கிறது பாவம். அவனுங்களையும் கோமாளி ஆக்கி வச்சுட்டு அவனுங்களும் இந்த மன மாயையில உழல விட்டுட்டு பித்து பிடிச்சு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம. ஏன்னா இது ஒரு அளவே வளமே பொது நலமும் தீர்மானிக்கப்பட்டு அவர்களை நீங்க மனநோயாளி ஆக்கிட்டு இருக்கீங்க. நீ உன்னை போற்று. மெய்யான சாதனையாளர்களை போற்று. மெய் அன்புடையவரை போற்று. அங்கு சத்திய நிலைப்பாட்டாளர்களை போற்று. மெய் அறிவுடையவர்களை போற்றுங்க. இந்த கோமாளிகள் எல்லாம் போற்றி நீங்களும் கோமாளி ஆயிராதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா பல நெருக்கடிகள் நீங்கள் அவர்களை கருதி வாழ்ந்ததால வந்ததுதான் சொல்றேன். இன்னைக்கு அது சார்ந்த உலகத்துல சொல்றேன். அதனால உனக்குள்ள இருக்க நாயக மாயையை நீ உணர். உனக்குள்ள இருக்க தலைமை மாயை நீ உணர். நன் மண் தந்த மனிதன் எல்லாமே மன்னன் தான். அந்த மன்னனை உணர விடாம அவன் மண்டையெல்லாம் மண்ணாக்கி வச்சிருக்கானுங்க, கழுவி வச்சிருக்கானுங்கன்னு சொல்றேன். எதுவுமே அடுத்ததுதான் செல்வங்களே. நீ உனக்குள்ள இருந்து ஆழ்ந்து அடைகின்ற ஆனந்தம் தவிர, இன்பம் தவிர, அந்த நிலைப்பாட்டை தவிர நீ இந்த களத்தில் எதையுமே அடைய வரவில்லை. அவ்விதத்தில் அடைந்து விட்டவர்கள் எந்த நெருக்கடிகளையும் தூசண காணுகிறார்கள். அப்படி போற போக்குல இடது கையில எதிர்கொண்டு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆம் செல்வம். ஒரு மிளகு ஆயினும் என் பார்வையை மறைச்சிடும். எரிஞ்சிட்டா எங்க கிடக்குதுன்னே தெரியாது. அப்ப நீ அதை உருவகப்படுத்தி நீ உன் கண்ணு ரெண்டையும் மறைச்சுக்கிட்ட. அந்த உன்னுடைய தன்மையை மறைச்சுக்கிட்ட. ஏன்னா நீ புத்திய கடன் கொடுத்தே, மனதை கடன் கொடுத்தே, இன்னொருத்தன் ஏற்படுத்தின மாயையில மயங்கியே பழக்கப்பட்ட பாவப்பட்ட மயக்கமும் தயக்கமும் உன்னுடைய இயக்கம் கெடுக்கும். இதை சத்துருக்குள்ள நீ உனக்குள் வளர்த்து கொண்டாய். மயக்கம் தயக்கம் தவிர இயக்கத்தின் நிலை பெறும். உன் செயத்தை எவனாலும் தடுத்து விட முடியாது. செல்வங்கள் சிவமங்கலம்.